ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபயர்ஃபாக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் வெப்சைட் போங்க, ஃபயர்ஃபாக்ஸ்னு தேடுங்க. ஃபஸ்ட்டு வர்ற லிங்க்கை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபயர்ஃபாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. டிஸ் பிசியில் டவுன்லோட்ஸ் போங்க. அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை பார்க்கலாம். இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டாலர். இந்த ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டாலர் வழியாக தான் உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணி விடுங்க. இது மாதிரி பாப்அப் கேட்கும், எஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபயர்ஃபாக்ஸை டாஸ்க் பாரில் பின் பண்ணி வைக்கவா கேட்குது. வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸை டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணுறீங்களா கேட்குது. இதுவும் வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ப்ரௌசரில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுவான்னு கேட்குது. இதுவும் வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்ஷன் மட்டும் வேணான்னு சொல்லிடுறேன். சேவ் கண்டினியூ கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். இது என்னென்னா டாஸ்க் பாரில் ஃபயர்ஃபாக்ஸை பின் பண்ணுவான்னு கேட்குது. எஸ் கொடுங்க. இதெல்லாம் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். இதையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ப்ரௌசிங்னு கொடுங்க. இப்போது ஃபயர்ஃபாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.